இப்போ நம்மகிட்ட ஒரு லெனோவா மானிட்டர் வந்தது. இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 27. இதில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, டெட் கண்டிஷன், அதாவது எந்த ஒரு பவருமே வராது, டெட் கண்டிஷனில் இருந்துச்சு. இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம். எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா, எஸ்எம்பிஎஸ் தான் போயிருந்தது. அந்த எஸ்எம்பிஎஸ்ல நம்ம வந்து மாடுலேட்டர் ஃபிட் பண்ணி இப்போ இந்த டிவி ரெடி பண்ணியாச்சு. சாரி, இது டிவி இல்லை, மானிட்டர். இப்போ இந்த எஸ்எம்பிஎஸை பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு மாடுலேட்டர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதனுடைய மாடுலேட்டர் நம்பர் இருக்குது CA888. இதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, இதை வந்து ஏற்கனவே இருக்கிற மாஸ்பெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதனுடைய ட்ரெயினில் இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎம்ஏ தான் ஃபால்ட்டு. அந்த பிடபிள்யூஎம் வந்து எனக்கு ஒரிஜினல் கிடைக்கிறது கஷ்டம். இல்லை ஒரிஜினலாக வேணும்னா பழைய போர்டுகள் ஏதாவது இது இருந்துச்சுன்னா அதில் கழட்ட மாட்டாக்க நமக்கு ஒரிஜினல் ஓரளவுக்கு கிடைக்கும். இப்போ அது இல்லாத பட்சத்தினால தான் நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டருடைய மைனஸு. இந்த ரெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஸ்எம்பிஎஸ் உடைய பிரைமரி சைடு ஒரு செகண்டரி வைண்டிங் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த இருக்கு, அந்த செகண்டரி வைண்டிங்ல இருந்து ஒரு பவர் சோர்ஸ் எடுத்திருப்பாங்க. இந்த ரெக்டிஃபையர் இருக்கு, அதாவது டயோடு. இந்த டயோடு வழியாக நிறைய ஒரு கெப்பாசிட்டர் போய் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து தான் டைரக்டாக எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும் இந்த ரெட் கலர். அதுக்கடுத்து இந்த ஒயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்டோ கப்ளர் இருக்கும். அந்த ஆப்டோ கப்ளருடைய 4வது பின்னில் போய் கனெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த க்ரீன் வந்து கெப்பாசிட்டருடைய ப்ளஸ். இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நான் போடும்போது எடுத்துருச்சு. இப்போ கிடைக்காத பட்சத்தில் ஒரு மாடுலேட்டர் போட்டு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருக்குங்க.